இந்த தங்க தேர் வந்ததுக்கு பெரிய ஒரு கதை இருக்கு பழனியில. தங்க தேருக்கா? ஆமா. ஏன்னா அந்த பகுதியில் இந்த காலத்துல முருகேச முதலியார்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய முருக பக்தர். அப்ப இந்த முருக பக்தர் என்ன பண்ணாரா, நிறைய சொத்து, பல கோடி ரூபாய் சொத்து அந்த காலத்திலேயே. ஆனா குழந்தை கிடையாது. ஜாதகத்தை பார்த்து அவருக்கும் அவர் மனைவிக்கும் குழந்தை பிறக்காதுன்னு ஒரு ஜோதிடர் இல்ல பல ஜோதிடர் சொல்லிட்டாங்க. சரி. அப்ப பழனியில சாது சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சாது சுவாமியை போய் இவர் பார்த்து, இந்த மாதிரி சாமி, நாங்கள் நிறையா இடத்துல வந்து ஜோதிடம் பார்த்தா எவ்வளவோ தான தர்மம்லாம் செஞ்சு பார்க்குறேன், ஆனால் எனக்கு அப்புறம் இந்த நல்லதை செய்கிறதுக்கு, இந்த சொத்தை காப்பாற்றி மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அந்த பழனியில் இருந்த முருக பக்தரான சாது சுவாமிகள் என்ன பண்ணாரா, முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுப்பா பழனி மலைக்குனார். சரி. மலைக்குன்னா என்ன மலைக்கு? முருகன் சிலைக்கு இல்லை, பழனி மலைக்கே மலைக்கே பாலாபிஷேகம் நடத்தினார். அவரும் அதே மாதிரி பாலாபிஷேகம் பண்ணாராம். பண்ணி சிறிது காலத்திலேயே அவருக்கு குழந்தை பிறந்துச்சான். இது வந்து கதை கிடையாது, உண்மையா நடந்த சம்பவமா. எப்படி? அவருக்கும் ஜாதகத்தில் குழந்தை கிடையாது, அவர் மனைவிக்கும் ஜாதகத்தில் குழந்தை கிடையாது. ஆனால் அந்த சாமி சொல்லி அவர் பழனி முருகனுக்கு பழனி மலைக்கு பாலாபிஷேகம் செய்யும் போது அவருக்கு குழந்தை கிடைச்சிச்சா. மீண்டும் வந்தார். இந்த முருக பக்தரை பார்த்து, சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நான் என்ன சாமி செய்யணும் பழனி மலைக்குன்னு கேட்டார். அப்போ தான் அந்த சாமி சொன்னாரா, அப்பா உன்னைய மாதிரி எல்லாருமே பழனி மலைக்கு பாலாபிஷேகம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இல்லாத மக்கள் ஏழை பாலை எல்லாம் தானே போகுது. அதனால நீ இந்த பழனி முருகனுக்கு ஒரு தங்க தேர் செஞ்சு கொடு. இந்த தங்க தேரை எல்லா மக்களும் சேர்ந்து அப்படி இழுத்து வரும்போது, அந்த ஏழை எளிய மக்களுக்கு தினந்தோறும் வருடம் முறை அப்படி இழுத்து வரக்கூடிய மக்களுக்கு உனக்கு எப்படி கிடைக்காத ஒரு பொருள் கிடைச்சிச்சோ, அது மாதிரி அந்த பழனிக்கு வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும் எந்த குறையும் இல்லாமல் கிடைக்காத அத்துணை செல்வங்களும் அந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு அப்படின்னு அன்னைக்கு அவர் சொன்னதுனால அந்த முருகேச முதலியாரால் செய்து கொடுக்கப்பட்டதுதான் பழனியில் இருக்கக்கூடிய தங்கத்தேரு வருஷம் பூரா ஓடும் அப்படின்றது ஒரு சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அழகர் கோவில் மதுரையில் இருக்கு இல்லையா, பழமுதிர் சோலை. எல்லாத்துக்கும் என்ன தெரியும், நாவற்கள் பழத்துக்காக சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் சிறப்பு முருகனுடைய சிலைக்கு அபிஷேகம் கிடையாது, பாலாபிஷேகம். முருகனுடைய வேலுக்கு பாலாபிஷேகம்ன்றது திருப்பரங்குன்றத்தில் சிறப்பு. அதே மாதிரி பழமுதிர் சோலையில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இப்போதான் முருகனை திருவுருவமாக சிலையாக வச்சுருக்காங்களாம். ஆதி காலத்தில் வேல் தான் செஞ்சு வச்சுருந்தாங்களாம். அதனால் இன்றைக்கும் போனவங்களுக்கு தெரியும், முதல்ல பிள்ளையார் இருப்பார், அடுத்து முருகன் இருப்பார், அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆதி வேல் அப்படின்னு ஒரு வேல் இருக்கும். அந்த